ஹாய் எவ்ரிவன், இன்றைக்கி நம்மளோட சேனலில் கொய்யா பழத்தை வச்சு எப்படி ஜூஸ் போடுறதுன்றதை பார்க்க போகிறோம். ஸோ இப்போ குழந்தைங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா விதை நிறையா இருக்கிறனால இந்த பழத்தை வந்து சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க. அண்ட் நாமளுமே இந்த பழத்தை வந்து மதிக்காமல் இதை வாங்கியே கொடுக்கறது கிடையாது. ஆனால் ஒரு குழந்தையோட வளர்ச்சிக்கு தேவையான நிறைய ஊட்டச்சத்து இந்த கொய்யா பழத்தில் இருக்குது. இதை ஏதாவது ஒரு ஃபார்மில் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஜூஸாவோ அப்படியே பழமாவோ எப்படியாவது ஒன்று இதை நம்ம கொடுக்கணும். ஸோ இப்போ ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்றது பார்க்கலாம். நான் வந்து 2 கொய்யா பழம் எடுத்திருக்கேன். அதை வந்து க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் இதை தோல் எடுக்கலை, ஏன்னா தோலில் தான் இதுக்கு முக்கியமான சத்தெல்லாம் தோலில் தான் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. நான் தோல் எடுக்கல, அப்படியே தான் போடுறேன். இதை பிளெண்டரில் வந்து ஆட் பண்ணுறேன். இப்போ நம்ம இதில் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் ரொம்ப கொஞ்சம் தான் சுகர் எடுக்கிறேன், ஏன்னா எந்த ஒரு ஃப்ரூட்லேயும் அந்த ஃப்ரூட்டுக்கு தேவையான சுகர் அதுலேயே இருக்கும். ஜஸ்ட் நான் கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணுறேன். ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட். இது எதுக்காகனா அந்த ஸ்வீட்னஸை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம இதை வந்து மிக்சியில் நல்லா அரைச்சி ஒரு பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு திக் பேஸ்ட்டாக இருக்கும். இது ரொம்ப ரொம்ப திக்காக இருக்கும். ஆனால் அந்த விதை பாதி வந்து அரைப்பட்டிருக்கவே இருக்காது, அப்படியே விதையோடு தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த விதையை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபில்டர் வச்சு நம்ம இந்த பியூரியை வந்து ஃபில்டர் பண்ணி எடுக்க போகிறோம். இதை ஃபில்டர் பண்ணுறதுக்கு ஜூஸ் ஃபில்டர் மாதிரி பெரிய ஹோல்ஸ் இருக்கிற ஃபில்டர் ஏதாவது இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இதில் இருக்கிற விதை எல்லாமே நமக்கு இந்த ஃபில்டரில் வந்துருச்சு. நமக்கு மீதி இருக்கிறது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்மூத்தான சாஃப்டான ஒரு பியூரியாக கிடச்சிருக்கும். இதை வந்து குழந்தைங்களுக்கு அப்படியே கொடுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எப்போல்லாம் உங்களுக்கு ஜூஸ் போடணுமோ அப்போ அதை வந்து தண்ணியில் கலந்து சுகர் ஆட் பண்ணி நீங்கள் ஜூஸாக கொடுக்கலாம். இந்த பியூரை பார்த்திங்கன்னா ஒரு 8 மந்த்ஸ்க்கு மேலே இருக்கிற குழந்தைங்க, அப்போ தான் வந்து சாப்பாடு கொடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. 6 மந்த்ஸ்க்கு மேலே அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு இதை அப்படியே கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லது. நான் வந்து இது ஜூஸாக பண்ணுறதுக்காக தேவையான அளவு தண்ணியை ஆட் பண்ணி நல்லா கலந்துக்கிறேன். நான் இதில் ரொம்ப கம்மியான அளவு சுகர் தாங்க ஆட் பண்ணியிருக்கேன். மெயினாக குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா எந்த ஒரு ஃப்ரூட்லேயுமே சுகர் ஆட் பண்ணாமல் கொடுங்க, இல்லைனா ரொம்ப கம்மியாக ஆட் பண்ணுங்கள். ஏன்னா எந்த ஒரு ஃப்ரூட்டாக இருந்தாலும் அதில் தேவையான அளவுக்கு சுகர் அந்த ஃப்ரூட்லேயே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து சுகர் ரொம்ப கம்மியாக ஆட் பண்ணுறது ரொம்ப நல்லது. இப்போ நான் வந்து இதில் ஜூஸுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நான் அதை டைல்யூட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்மளோட ஜூஸ் தயாராகிடுச்சு. கொய்யாப்பழம் சீசன் வரும்போது கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு அதை வாங்கி கொடுங்க. உங்களுக்கு கிடைக்கும் போதெல்லாம் அதை வாங்கி கொடுங்க. இல்லை என்னால் சாப்பிட முடியாது அப்படின்னு அடம் பண்ணுற குழந்தைங்களுக்கு ஜூஸாவது பண்ணி கொடுங்க. இதில் நிறைய விட்டமின் சி இருக்குது, ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.